ஷர்வின் குட்டிக்கு சிம்பிளான டிஷஸ் தான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருந்தேன். ஆனா என்னுடைய ரொம்ப ஃபேவரட்ல இதுவும் ஒண்ணு. வாரத்துல ஒரு நாளாவது இது இல்லாம இருக்காது. தண்ணியே ஆட் பண்ணாம என்ன மிதக்க தக்காளி சாதம். அந்த தக்காளி தொக்கு இருக்கு பாருங்க. நாங்க ஊருக்கு எல்லாம் போகும்போது தக்காளி சாதமா இருக்கட்டும், சப்பாத்தி தக்காளி தொக்கு, இட்லி தக்காளி தொக்கு, ஓ மை காட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சோ சிம்பிளா நெய் சோறு செஞ்சுட்டு நல்லா என்ன மிதக்க திக்கான தக்காளி தொக்கு செஞ்சு அதுதான் சைட் டிஷ் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு, பட்டாணி, பேபி கார்ன் எல்லாம் போட்டு கட்லெட் செஞ்சிருந்தேன். இந்த தக்காளி தொக்குலயே முட்டை உடைச்சு ஊத்தி செஞ்சா ஆஹா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா முட்டையை வேக வச்சு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நானும் ஜியும் இப்ப முட்டை சாப்பிடறது இல்ல அப்படின்றதுனால. இது எல்லாத்துடைய டீடைல் ரெசிபி இன்னும் 1 hourல ஒரு லாங் வீடியோ நான் லைவ் பண்ணுவேன். அதுல நீங்க பாத்துக்கோங்க. அதே வீடியோல ராகேஷோட 12th மார்க் பத்தியும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளா ஈவன் நேத்தே வீடியோஸ்ல எல்லாம் கூட ராகேஷோட 12th மார்க் என்ன ஷேர் பண்ணுங்க ரொம்ப அன்பா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சில பேர் ராகேஷ் பாஸா ஃபெயிலா, அவன் மார்க் ஏன் இன்னும் ஷேர் பண்ணல, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சோ ஷர்வின் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண டீடைல் ரெசிபிஸ், ராகேஷோட 12th மார்க், அவர் பாஸா ஃபெயிலா, இத பத்தி எல்லா டீடைல்ஸும் இன்னும் 1 hourல லாங் வீடியோல வரும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைபோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர எல்லாருக்கும் பை.